கஷ்டகாலம் முடிந்து இன்ப காலம் உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்தாகிவிட்டது. கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கான முடிவு எப்பொழுதுதான் கிடைக்கும்? முடிவு கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றோம். ஆனால் நீண்டு வளர்ந்து கொண்டே செல்கின்றதே என்று மனதிற்குள் கவலையோடு இருக்கின்றாய். உன்னுடைய கவலையும் கண்ணீரையும் துடைக்கக்கூடிய அத்தனை வெற்றி வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக மாற்றி இப்பொழுது உன் கண்முன் நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தையே. துன்பத்தில் சென்று கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை இன்ப திசையை நோக்கி இப்பொழுது புறப்பட்டு விட்டது. ஒரு நொடி கூட தவறாமல் இனி இன்பத்தை நீ அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகின்றது என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா? நம்பித்தான் ஆக வேண்டும் என் குழந்தையே. எந்த அளவிற்கு நம்பிக்கையை உனக்குள் விதைக்கின்றாயோ அதுவாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். அவ நம்பிக்கையை சிறிதும் வளர்த்து கொள்ளாமல் எல்லாமே நமக்கு கிடைக்கும், நடக்கும், நாமும் நலமாக வாழப்போகின்றோம், அதிர்ஷ்ட வாய்ப்பு நம்மை தேடி வரப்போகின்றது என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால்தான் அது சாத்தியமும் ஆகும். எதை நாம் நினைக்கின்றோமோ, எதை நாம் விரும்புகின்றோமோ, எதை நாம் அடைய துடிக்கின்றோமோ அதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டும் கரங்களில் இருந்து கொடுத்து கொண்டும் இருக்கின்றது. சுலபமாக அனைத்தையும் பெற்றுவிட முடியும் என்கின்ற ரகசியம் உனக்கு தெரிந்தால், அந்த ரகசியத்திற்கான வழி உனக்கு புலப்பட்டால் இந்த வாழ்க்கையில் வெற்றி கண்டு விடலாம். அந்த வழிகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நான் என்னுடைய ஒவ்வொரு பக்தருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்தவும், புரியாத பல விஷயங்களை புரிய வைப்பதற்காகவும் என்னுடைய பக்தர்களுடைய செவிகளில் சென்று செல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் என்னுடைய வாக்காக அமைய வேண்டும் என்று அனுதினமும் உன்னை தேடி வந்து பேசுகின்றேன். என் மீதான பக்தி உன்னை எல்லா நேரங்களிலும் காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. எல்லாம் முடிந்துவிட்டது, இனி செய்வதற்கு எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலையிலும் கூட அற்புதங்கள் பல நடத்தி அவர்களை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். எதுவுமே நடக்காது என்ற எண்ணத்தை முதலில் கைவிட்டுவிட்டு எல்லாம் நடக்கும் என்ற எண்ணத்தோடு எழுந்து நில். உனக்கான வெற்றி பயணத்தை இக்கணம் முதல் நீ தொடங்க இருக்கின்றாய். வாழ்க்கையே வெறுத்து விட்டது என்ற எண்ணம் எல்லாம் உனக்குள் தோன்றாதவாறு புதிதான வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் முயற்சிகளை துல்லியமாக செய்து வெற்றியை காணப்போகின்றாய். எத்தனை பேருக்கு நான் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றி இருக்கின்றேன். உண்மையான பக்தியை என் மீது செலுத்தி கொண்டு வரும் உன்னை மட்டும் நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய்? எந்த நேரத்திலும் இந்த கணபதியின் துணை உனக்கு வந்து கொண்டிருப்பதால் உன் கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து விடும். எந்த சூழ்நிலையில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய், முள் மீது நின்று கொண்டிருப்பது போல நிற்கின்றாயே, நீ அனுபவிக்கும் வழிகள் என்ன என்று உன் மனதிற்குள் நீ கதறி கொண்டிருக்கின்ற அந்த வேதனைகள் என்ன என்று அறியாதவனானான்? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் மென்மையாக உன்னுடைய பாதத்தை ரோஜாவின் மீது நான் அமர வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்க அத்தனை வழிவகைகளையும் நான் ஏற்படுத்தி தருவேன். நீ ஒரு திசையில் செல்கின்றாய், அந்த திசையில் தடைகள் பல இருக்கின்றது. மேலும் மேலும் முன்னேற முயற்சிக்கின்றாய். ஆங்காங்கேயே புயல் வீசுவதைப் போல கஷ்டங்கள் உன்னை துரத்துகின்றது. இந்த நிலையை அறிந்த நான் அத்தனை கஷ்டங்களையும் துடைத்தெறிந்து வேறொரு பாதையில் திசையில் உனக்கான வழியை நான் ஏற்படுத்துகின்றேன். அதன் வழி சென்றால் நீ எதை பெற வேண்டுமோ அதை நிச்சயமாக பெறுவாய். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக மனதிற்குள் ஏறிக்கொண்டே செல்கின்றது. எந்த ஒரு விருப்பமும் நிறைவேறவில்லையே என்ற கஷ்டம் வேறு பக்கம் இருக்கின்றது. அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அளவிற்கு உன் மனதின் விருப்பங்களை எல்லாம் இப்பொழுது நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். நிறைவேறாத ஆசைகள் எத்தனையோ உன்னுடைய மனதிற்குள் இருந்தாலும் இப்பொழுது அத்தனையும் நிறைவேறியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள் உன்னுடைய வாழ்க்கை வந்து விட்டது. நல்ல காலம் பிறந்திருப்பதால், அதிர்ஷ்ட நேரம் உனக்கு கிடைத்திருப்பதால்
கெட்ட நேரங்கள் எல்லாம் ஒழிந்தே போனது. இந்த வாழ்க்கை உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கின்றது. இனிமேல் அந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். இந்த கணபதியினுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெறும் ஆறுதலை மட்டும் கொடுக்காமல் அவசியமான வாக்காக அமைந்து உன் வாழ்க்கை நிலையே மேம்படும். மாற்றங்கள் உடனுக்குடன் வரப்போகின்றது. ஆச்சரியப்பட போகின்றாய். இன்ப அதிர்ச்சியில் உரையப் போகின்றாய். இவ்வளவு மாற்றமா? நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நடக்கின்றதே, நாம் நினைத்தது எல்லாம் கைகூடுகின்றதே, வழி பிறந்து விட்டது, வெற்றிக்கான ரகசியம் கிடைத்து விட்டது, தெரிந்து விட்டது என்று ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய அளவிற்கு அத்தனை வழிகளும் உனக்காக பிறக்கும். மூடியிருந்த கதவுகள் எல்லாம் இப்பொழுது தானாகவே திறக்கும். உன்னுடைய பார்வை பட்டாலே துன்பங்கள் பறந்தோடி விடும். எந்த பக்கத்திலிருந்து எந்த பிரச்சனை வருகின்றது என்பதை நீயே உணர்ந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வெல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் இனி இருக்கும். மதிக்கு வழி கிடைக்கும். கிடைக்காமல் இருந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்க பெற்று மேலும் மேலும் இன்பத்தை நீ சந்திப்பாய். எல்லோருமே எல்லா விஷயத்திலும் வெற்றி கண்டுவிட முடிகின்றதா? தோல்விகளை சந்திக்காமல் தழுவாமல் யாரேனும் வாழ முடிகின்றதா? வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் இரு முகங்களாக அல்லவா இருக்கின்றது. நம்முடைய முயற்சிகள் தான் பலனாக நமக்கு கிடைக்கின்றது. தோல்வி எப்பொழுதுமே ஒரு முழுமையான முறியடிப்பு கிடையாது. அது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். தோல்வியினால் பலர் மனம் உடைந்து போகின்றார்கள். எதற்காக அந்த நிலை? தோல்வியை நாம் எப்படி பார்க்கின்றோம் என்பதில்தான் விஷயம் இருக்கின்றது. ஒரு நிலத்தில் மரக்கன்றை நட்டுவிட்டு நீர், உரம், பாசம் எல்லாம் கொடுத்து விட்டால் அது வளர்கின்றது. அதுபோலவே நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றி தேவை என்றால் தோல்வி என்ற நீரும் அதற்கு தேவைப்படுகின்றது. வெற்றி வளர வேண்டுமானால் தோல்வி என்கின்ற நீரை ஊற்றிதானே அதை வளர வைக்க வேண்டியிருக்கின்றது. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும், முயற்சியை நிறுத்தாமல் செய்யக்கூடிய மனதைரியமும், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்குள் இருந்து சில விஷயங்கள் புறப்பட வேண்டும். கற்றலை தொடர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றியை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும். எத்தனை சவால்களை நாம் சந்தித்தாலும் அதை பிரச்சனையாக கருதாமல், கடினமான பாதையாக நினைக்காமல், பலவீனமற்றவராக நினைத்து கொள்ளாமல் எளிதாக அத்தனை சாதனைகளையும் செய்ய முடிக்கும் என்று சுவாரஸ்யமாக வாழத் தொடங்கினால் அந்த வாழ்க்கை உங்கள் கையில் கிடைத்துவிடும். நல்லதொரு வாழ்க்கையை நலமாக வாழ முடியும். அத்தனை மகிழ்ச்சியும் இனி வாய்ப்புகளாக உனக்கு கிடைத்து நலம் பெறுவாய்.